அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவு ஒவ்வொரு முஅமினான மக்களும் பார்க்க வேண்டிய ஒரு பதிவு. கட்டாயம் இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லா மக்களுமே முடிஞ்ச அளவு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புனித குரான்ல இருக்கக்கூடிய 15 சூறாக்களினுடைய ஆச்சரியம் மிகுந்த பலன்களை தான் பார்க்க போறோம். ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க ரொம்ப நாளா. நிறைய சூறாக்களினுடைய பலன்களை எங்களுக்கு சுருக்கமா ஒரு பதிவா எங்களுக்கு தாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு. இன்னைக்கு நம்ம சுருக்கமா 15 சூறாக்களினுடைய சிறப்புகளை தான் பார்க்க போறோம். புனித குரான்ல 114 சூறாக்கள் இருக்கு. ஒவ்வொரு சூறாவிற்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. அந்த சூறாக்கள்ல எந்த சூறாவை ஓதனாலும் சரி, ஒரு எழுத்த ஓதினாலும் அல்லாஹ்தாலா நமக்கு ஏராளமான நன்மைகளை கொடுக்குறான். இன்னும் அந்த எழுத்தை எப்படி உச்சரிக்கிறோம், எந்த மனநிலையில உச்சரிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நன்மைகள் இன்னும் அதிகமாகும். அதனால எந்த சூறா ஓதுனாலும் நமக்கு கண்டிப்பா நன்மைகள் கிடைக்கும். மறு உலகத்துல அதனுடைய பலன் நிச்சயம் கிடைத்தே தீரும். ஆனா இந்த உலகத்துல எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம முழு மனசோட ரொம்ப ஈமானோட ரொம்ப விருப்பப்பட்டு ஓதுவோம் இல்லையா? அப்ப கண்டிப்பா நன்மைகள் நமக்கு பல மடங்கு உயரும். அதனால இந்த பலன்களை எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஓதணும் அப்படின்னா இந்த உலகத்திலையும் அதற்கான நன்மைகள் அதற்கான பலன்கள் நமக்கு கிடைத்தே தீரும். எனவே இன்றைக்கு நம்ம வெறும் 15 சூறாக்களினுடைய சிறப்புகளை தான் நம்ம பார்க்க போறோம். சுருக்கமா நம்ம பார்த்துடலாம். இப்போ முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூரா ஃபாத்திஹா. சூரா ஃபாத்திஹாவை எதுக்கெல்லாம் ஓதலாம் அப்படின்னா நோய்கள் ஷிஃபாவாகிறதுக்காக ஓதலாம், துவா கபூல் ஆகிறதுக்காக ஓதலாம். ஏன்னா இந்த சூரா அல்லாஹ் நம்மோடு பேசக்கூடிய ஒரு சூரா. இந்த சூறாவில் காய்ச்சல் முதல் சக்கராத்து வரைக்கும் நமக்கு தீர்வு இருக்கு அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால இந்த சூறாவை எல்லா தேவைகளுக்குமே நம்ம ஓதலாம். அடுத்து இரண்டாவது சூரா நஸ்ர். நம்ம எல்லோருமே தொழுகையில ஓதக்கூடிய ஒரு சிறிய சூறா. ஆனால் இந்த சூறாவுக்கு ஏராளமான பலன் இருக்கு. உதவிகள் உடனே எனக்கு கிடைக்கணும், அது எந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய நெருக்கடியான ஒரு காரியமா இருந்தாலும் எனக்கு உடனே அல்லாஹ்விடமிருந்து உதவி கிடைக்கணும் அப்படின்னா சூரா நஸ்ர் உடனடி பலன் தரும். இன்னும் இந்த ஒரு சூறாவை நம்ம நியத்து வச்சோம் அப்படின்னா துஆக்கள் உடனடியாக நமக்கு கபூலாகும். இது பலருடைய வாழ்க்கையை மாற்றிய ஒரு சூறா. அதனால இந்த சூறாவை உதவிகளுக்காக ஒதுக்கலாம். அடுத்து மூணாவது சூரா ஃபத்ஹ். இந்த சூறாவை வெற்றிகளுக்காக நம்ம ஓதலாம். எனக்கு இந்த காரியத்தில் ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி ஓதணும் அப்படின்னா நமக்கு கட்டாயம் வெற்றிகள் கிடைக்கும். நினைத்த காரியம் நடக்கணும் அப்படின்னாலும் இந்த சூறா நமக்கு போதுமானது. எனவே எதையாவது ஜெயிக்கணும், எதையாவது அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சூறா போதுமானது. அடுத்தது நாலாவது சூரா யாசீன். யாசீன் சூறாவை ஓதாதவங்க யாருமே கிடையாது. இந்த சூறாவை எதுக்காக நியத்து வச்சாலும் கட்டாயம் நமக்கு பலனுண்டு. நம்ம எல்லோருமே ஓதி பார்த்துருக்குறோம். இந்த சூறா தேவைகள் நிறைவேறுவதற்கு பெஸ்டான சூறா. எனவே இந்த சூறாவை ஓதிக்கலாம். அடுத்து ஐந்தாவது சூரா அர் ரஹ்மான். இந்த சூறாவும் நம்மள நிறைய பேர் ஓதி பலனடைந்த ஒரு சூறா தான். இந்த சூறாவை எதுக்காக ஓதலாம் அப்படின்னா தேவைகள் நிறைவேறுவதற்காக நம்ம நியத்து வச்சோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நமக்கு கட்டாயம் அதற்கான பலன் கிடைக்கும். இந்த சூறாவை திருமண தடைகள் நீங்குவதற்காக ஓதலாம். திருமணத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அதுக்காக நம்ம ஓதலாம். இன்னும் கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கணும் அப்படின்னாலும் இதை ஓதிக்கலாம். இன்னும் அல்லாஹ்வினுடைய அருளை பெறணும், அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை பெறணும் அப்படின்னாலும் இந்த சூறாவை ஓதிக்கலாம். அடுத்து ஆறாவது சூரா மரியம். இந்த சூறாவை குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓதலாம். இன்னும் எனக்கு நீதி கிடைக்கணும், எனக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த சூறாவை ஓதலாம். அடுத்து ஏழாவது சூரா வாக்கியா. இந்த சூறாவும் நம்மள நிறைய பேருக்கு தெரியும், வளமையாக ஓதக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கோம். எதுக்காக அப்படின்னா செல்வத்திற்காக. மக்ரிபுடைய தொழுகைக்கு பிறகு வளமையாக ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் வறுமை இருக்காதுன்னு ரசூல்லா அழகா நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு சூறா. இந்த சூறாவை தினம்தோறும் நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா கடன் பிரச்சனை நமக்கு இருக்கவே இருக்காது. இன்னும் செல்வத்திற்கு எந்த விதமான தட்டுப்பாடும் இருக்காது. செல்வம் நமக்கு தாராளமாக வந்து சேரும். எனவே இந்த சூறா செல்வத்தின் சூறா அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த சூறாவையும் நம்ம அன்றாடம் ஓதிக்கலாம். அடுத்து எட்டாவது சூரா கௌசர். நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச குட்டி சூறா, தொழுகையில் ஓதக்கூடிய குட்டி சூறா. இந்த சூறாவை கவலைகள் நீங்குவதற்காக நம்ம ஓதலாம். இன்னும் ஆண் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு நினைச்சாலும்
இந்த சூறாவை அதிகள ஓதலாம். இந்த சூறாவுக்கு நிறைய வஜீஃபா இருக்கு. இந்த சூறாவை செல்வத்திற்காகவும் ஓதலாம். இந்த சூறா செல்வத்தின் சூறா அப்படின்னும் அழைக்கப்படுது. எனவே இந்த சூறாவையும் நம்ம ஓதிக்கலாம். அடுத்தது 9வது சூறா சூரா பக்கரா. நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஆனால் இந்த சூறாவை நம்மள நிறைய பேர் முழுமையாக ஓதுறது கிடையாது. அதிலிருந்து சில முக்கியமான ஆயத்துக்களை மட்டும்தான் நம்ம ஓதிட்டு வர்றோம். இந்த சூறாவை முழுமையாக நம்ம ஓதி முடித்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை தன்னால் மாறும். நிறைய சோதனையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அல்லாஹால நிறைய மாறுதல்களை கொடுப்பான். அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், குடும்ப ஒற்றுமை இல்லாமல் இருக்கலாம். இன்னும் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, மனசை அப்படியே ராகத்தா மாற்றக்கூடியது, வாழ்க்கையை மாற்றக்கூடியது சூரா பக்கரா. இந்த சூறாவை முழுமையாக தொடர்ந்து 3 நாட்கள் நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னாலே பிரச்சனை தன்னால் நீங்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த சூறா ஷைத்தானுடைய தீங்கு, இன்னும் ஜின், இன்னும் செய்வினை போன்ற அனைத்து விதமான எதிர்மறை சக்திகளிடமிருந்தும் நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு சூறாவாக இருக்குது. எனவே இந்த சூறாவை நாம் அன்றாடம் ஓதக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். அடுத்து 10வது சூறா சூரா ஃபலக். நம்ம எல்லோருமே தொழுகையில் ஓதக்கூடிய குட்டி சூறா தான். இந்த சூறாவை நம்ம அன்றாடம் ஓதணும் அப்படின்னா நமக்கு பாதுகாப்பு கிடைக்குது. ஆபத்துக்கள், பிரச்சனைகள், கவலைகள், இன்னல்கள், ஷைத்தானுடைய தீங்கு, இந்த மாதிரி எதிர்மறையான அனைத்து விஷயங்களிடமிருந்தும் நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சூறாவாக இருக்குது. அடுத்து 11வது சூறா சூரா முசம்மில். குடும்ப ஒற்றுமைக்காகவும் கணவன் மனைவி பிரச்சனைக்காகவும் இந்த சூறாவை ஓதலாம். குடும்பத்துக்குள்ளே எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படி மாறணும்னு நினச்சாலும் இந்த சூறாவை நீங்கள் ஓதுங்க. குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒற்றுமை இருக்கும். ஒருவருக்கொருவர் அன்பும் பாசமுமாக இருப்பாங்க. இன்னும் கணவன் மனைவி பிரச்சனைக்கு இந்த சூறா போதுமானது. அடுத்தது 12வது சூறா சூரா யூசுஃப். நம்மளோட வாழ்க்கையை அழகாக மாற்றுறதுக்கும் இன்னும் நம்மளோட கவலைகளை நீக்கிறதுக்கும் இந்த சூறா உகந்த சூறா. அதனால் உங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மாறணும், நீங்கள் அழகாக மாறணும், உங்களோட முகம் அழகாக இருக்கணும், உங்களோட உள்ளம் அழகாக இருக்கணும் அப்படின்னாலும் இந்த சூறாவை ஓதுங்க. இன்னும் உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலைகள் நீங்கவும் இந்த சூறாவை ஓதிக்கோங்க. அடுத்து 13வது சூறா சூரா முல்க். இந்த சூறாவை பற்றியும் நம்ம எல்லோருக்குமே தெரியும். இந்த சூறா கபருடைய வேதனையை லேசாக்கக்கூடிய ஒரு சூறா. நமக்காக அல்லாஹ்விடத்தில் மன்றாடக்கூடிய ஒரு சூறா. எனவே இந்த சூறாவை இரவில் நம்ம தினமும் தவறாமல் நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட கபருடைய வாழ்க்கை நமக்கு நிம்மதியாக இருக்கும். கபரில் நமக்கு வெளிச்சம் இருக்கக்கூடியதாக இருக்கும். இன்னும் இந்த உலகத்திலையும் நமக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு சூறாவாக இருக்கும். எனவே இந்த சூறாவையும் நம்ம ஓதிக்கலாம். அடுத்தது 14வது சூறா சூரா இஹ்லாஸ். இந்த சூறாவை பற்றியும் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஏன்னா இந்த சூறாவை நம்ம 3 தடவை ஓதணும் அப்படின்னா முழு குரானை ஓதிய நன்மையை நமக்கு அல்லாஹ் தஆலா தர்றான். இன்னும் இந்த சூறா அதிகமான நன்மைகளை சம்பாதித்து கொடுக்கக்கூடிய ஒரு சூறா. இன்னும் மறுமையில் நமக்கு நிறைய சொத்துக்களையும் நிறைய வீடுகளையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு சூறா. ஏன்னா இந்த சூறாவை நம்ம 10 முறை ஓதணும் அப்படின்னா சொர்க்கத்தில் நமக்கு ஒரு வீடு கட்டப்படுது. வீடு இல்லை, மாளிகை கட்டப்படுது. இன்னும் இந்த சூறாவை எந்த தேவைக்காக ஓதினாலும் நம்முடைய தேவைகள் நிறைவேறும். இன்னும் அதிகமான பலன்கள் கொடுக்கக்கூடிய சூறாவா சூரா இஹ்லாஸ் இருக்கு. அதனால இம்மையிலும் மறுமையிலும் நிறைய பலன்களை பெறணும் அப்படின்னா இந்த சூறாவை ஓதிக்கோங்க. அடுத்தது 15வது சூறா சூரா கஹஃப். நம்ம எல்லோருக்குமே தெரியும், ஜுமாவுடைய தினத்தன்று ஓதக்கூடிய ஒரு சூறா. ஜுமாவுடைய நாளில் இந்த சூறாவை நம்ம ஓதணும் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய 8 நாட்கள் நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் மன்னிக்கப்படுது. அப்போது ஒவ்வொரு வாரமும் இந்த சூறாவை ஜுமாவுடைய தினத்தில் நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு பாவங்கள் எதுவுமே இருக்காது. ஏன்னா எல்லா பாவத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து கொள்வான். அதனால் உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படவும் இன்னும் அதிகமான நன்மைகளை சம்பாதித்து கொள்ளவும் இன்னும் அதிகமான பலன்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த சூறாவை ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் இது உங்களுக்கு வாரம் முழுக்க பாதுகாப்பும் கொடுக்கும். இன்னும் நிறைய பலன்கள் இருக்குது. இன்னும் ஒவ்வொரு வாரமும் நம்ம இதை ஓதிட்டு வரும்போது அடுத்த வாரம் வரைக்கும் நமது தேவைகளுக்கு அல்லாஹ் தஆலா பொறுப்பேற்றுக் கொள்வான். எனவே இந்த சூறாவையும் முடிஞ்ச அளவு வாரத்துக்கு ஒரு நாள் ஓதிட்டு வாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு 15 சிறப்பு மிகுந்த சூறாக்களினுடைய சுருக்கமான பலன்களை நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஒவ்வொரு சூறாவுக்கும் நிறைய பலன் இருக்குது. நம்ம அதை சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் சுருக்கமாக ஒரு பதிவில் இந்த சூறாவினுடைய சிறப்புகளை எல்லாம் தெரிஞ்சு ஓதணும் அப்படிங்கிறனால நம்ம சுருக்கமாக சொல்லியிருக்கோம். எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எந்த தேவை இருக்குதோ
அந்த தேவைக்கு தகுந்தபடி அந்த சூறாவை எடுத்து ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் தஆலா உங்களோட அந்த தேவைகளை நிறைவேற்றி தருவான். இன்னும் வழமையா இந்த சூறாக்கள்ல அன்றாடம் ஓதக்கூடியது இருக்கு, வாரத்துக்கு ஒரு நாள் ஓதக்கூடியது இருக்கு, இன்னும் தேவைகளுக்காக ஓதக்கூடியது இருக்கு, இன்னும் நிய்யத்து வச்சு ஓதக்கூடியதும் இருக்கு. அதனால எந்த சூறாவை நீங்க ஓதினாலும் சரி, தேர்ந்தெடுத்து உங்களுக்கு தேவையான சூறாக்களை ஓதிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம அன்றாடம் திருக்குரானோட தொடர்புடையவங்களா நம்ம இருந்தோம் அப்படின்னாலே போதும். நம்மளோட வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும். அல்லாஹ் தஆலா நம்மளோட வாழ்க்கையை ரொம்ப சிறப்பா மாத்துவான். இம்மையில மட்டும் இல்ல, மறுமையிலும் இதற்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். இன்னும் அதில் இருக்கக்கூடிய அலீஃப் அப்படிங்கிற ஒரு எழுத்தை உச்சரித்தாலும் அல்லாஹ் நமக்கு 27 மடங்கு நன்மையை கொடுக்குறான். அது நம்ம ஓதுறத பொறுத்து இருக்கு, நன்மைகள் மாறுபடும். ஆனால் 27 நன்மைகளுக்கு அதிகமாக தான் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுப்பான். ஏன்னா அல்லாஹ் தஆலா கருணையாளனா இருக்கிறான். எனவே இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச அளவு உங்களுக்கு எந்த சூறா இலகுவா இருக்கோ அந்த சூறாவை தினம்தோறும் தவறாமல் ஓதிட்டு வாங்க. அது ஒரு சின்ன சூறாவா இருந்தாலும் சரி, கண்டிப்பா தினமும் தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு சின்ன அமலை தான் அல்லாஹ் விரும்புகிறான். நிறைய பெரிய அமல்கள் ஒரு நாளைக்கு செஞ்சுட்டு அடுத்த நாள் விடுறத அல்லாஹ் விரும்ப மாட்டான். எனவே தொடர்படியாக நீங்கள் அதை செஞ்சுட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். மேலும் இந்த மாதிரியான சூறாக்கள் எங்களுக்கு அரபியில் ஓத தெரியாது, 30 ஜூஸ் குரானும் தமிழில் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்மக்கிட்ட தமிழ் குரான் ரெடியாக இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அது மட்டுமல்ல, அரபி குரான், தர்ஜுமா குரான், தஜ்வீது குரான், உங்களுக்கு எந்த மாதிரி குரான்கள் தேவைப்பட்டாலும் சரி, அல்லது நீங்கள் கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, அல்லது கிதாபுகள் தேவைப்பட்டாலும் சரி, அல்லது நம்மளோட தயாரிப்பில் வஜீஃபாக்கள் கிதாபுகள் தேவைப்பட்டாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.